பிரியமானவர்களே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ஒரு சமநிலையான திருமணம். பொதுவாகவே திருமணத்தில் எல்லாமே சமநிலையாக இருந்தால் நல்லது, பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்லது. அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் எதையுமே ஒரு தீவிரமான நிலைமைக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். வேதத்தின் வழியாக எப்படி நம்ம மேரேஜை ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம், வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வேதத்தில் எபேசியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22-23 இவ்வாறு கூறுகிறது: மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இப்ப நம்ம கணவர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு முதல்ல கவனிப்போம். கணவன் அன்பான, பணிவான, தலைவனுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும். மாறாக ஒரு புறம் ஆக்ரோஷமாகவும் செயலற்ற தன்மையுடனும் இருக்கக்கூடாது. கடுமையாகவோ ஆதிக்கம் செலுத்துபவராகவோ இருக்கக்கூடாது. மறுபுறம் செயலற்றவராகவோ சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. இப்ப மனைவி எப்படி இருக்கணும்னு பார்க்கலாமா? மனைவியும் தன் கணவனின் தலைமையை மதித்து சுறுசுறுப்பாக, புத்திசாலித்தனமாக, மகிழ்ச்சியுடன் அவருக்கு அடங்கி நடக்கிறவளாக இருக்க அழைக்கப்படுகிறாள். அவள் கணவனைப் போல ஆக்ரோஷமாக ஆதிக்கம் செலுத்தவோ, மட்டம் தட்டவோ, சிறுமைப்படுத்துதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். செயல்படாமல் இருப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஆனால் அவள் ஒரு ரோபாட் போல பேசாமல் இருக்கவோ, முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில், விஷயங்களில், அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் ஒருபோதும் பங்கேற்காதவளாகவோ, அவளுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லாதவளாகவோ, அவளுடைய கணவர் தவறு செய்யும் போது அவரை சவால் செய்யாதவளாகவோ இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. நீங்கள் ஆக்ரோஷமாக அல்லது செயலற்ற தன்மையில் சாய்ந்து விடுவீர்களா, அல்லது சமநிலையை நோக்கி நகர நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ கூட ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நம்ம இந்த செய்தி வேலையை முடிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, கணவனாக மனைவியாக இருப்பவர்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒருவேளை அவங்களுடைய அந்த குடும்ப உறவுல பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரே எக்ஸ்ட்ரீம், ஒன்று ஒரேடியா ஒரு ஆக்டிவாகவோ அல்லது ஒரேடியா ஒரே பாசிவாகவோ அப்படி அந்த எக்ஸ்ட்ரீம்லயோ அல்லது இந்த எக்ஸ்ட்ரீம்லயோ இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ்டா இந்த உறவை எடுத்து செல்றதற்கு நீங்க தான் அவங்களுக்கு கிருபை பலனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால அவர்களுக்குள்ள அந்த உறவு முறைகள்ல பிரச்சனைகள் வராதபடி அது ஸ்மூத்தா போகிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கற்றுக்கொண்ட விஷயங்களின்படி இந்த எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுக்கணும்னு சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து கேட்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டீமாஸ் வால்கமுத் என்றுடைய March 23, 2022 reviveourhearts.com என்ற பகுதியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.